ஹாய்! இன்னைக்கு தான் மேரேஜு. அதுக்காண்டி மார்னிங் நான் ஒரு 4:00 எழும்பிட்டேன். ஏன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வராங்க. அவங்க வந்தோனே மேக்கப் போட ஆரம்பிக்கணும். அதனால நானும் சட்டுப்புட்டுன்னு கிளம்பி ரெடியா இருக்கணும். அவங்க வந்தோனே கரெக்ட்டா மேக்கப் போட கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் என்னென்னா, மேரேஜ்னால பேக்ரவுண்டில ரொம்ப பாட்டு சவுண்ட்லாம் கேட்கும். ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனால என்னால் கரெக்ட்டா அந்த டைம் வாய்ஸ் கொடுக்க முடியாது. நான் அப்புறவு 2வது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா, ரொம்ப பாட்டு சவுண்ட்லாம் இருக்குது. இப்போது கொஞ்சம் நைட்டு ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால பரவாயில்ல. இனி 6:00 ஆன உடனே பாட்டெல்லாம் போட்டுருவாங்க. அதனால சவுண்ட்லாம் ரொம்ப கொடுக்க முடியாது. வாய்ஸ் கொடுக்க முடியாது. சரி ஓகே எப்படி மேரேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் எப்படி போச்சு அப்படின்னு. 5:00 மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 8:30 மேக்கப் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கு முந்தைய ஃபேமிலியில் உள்ள ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு தாய்மாமன் கல்யாணம் அப்படின்னு ஒன்று உண்டு. தாய்மாமா வந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வீடியோ கிளிப்லாம் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனதால அங்கே ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன லேட் ஆகுது வா வா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் போகும்போது அந்த சடங்கு இதுவும் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக நான் போகும்போது மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனந்தரம் பண்ணுவாங்க. அதுக்கு தலையில் ஒரு கர்ச்சீப் மாதிரி போட்டு குங்குமம்லாம் வச்சு அனந்தரம் பண்ணுவாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது முடிஞ்ச பிறகு எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கோல்டு போடுவாங்க. கோல்டு காசு அப்படிலாம் கொடுப்பாங்க. எல்லாருமே அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபோட்டோஸ்லாம் எல்லாருமே எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் ஹஸ்பண்ட்லாம் போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்களும் கோல்டு போட்டோம். கோல்டோட என்ன கோல்டு போட்டோன்னு சொல்லிட்டு கீழே ஃபோட்டோ கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கீழே கொடுக்குறேன். அப்புறம் என்னென்னா எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லோரும் எடுத்துகிட்டோம். எல்லாருமே சூப்பராக மேக்கப் போட்டிருந்தாங்க. எல்லாரோடைய மேக்கப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாருமே அழகாக க்யூட்டாக ரெடியாக இருந்தாங்க. அதுவுமே எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கும்போது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஹர்ஷியோட மேக்கப்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா எல்லாருக்குமே பாய்ஸ் எல்லாருக்குமே குரூப் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ட்ரெஸ் ஒயிட் வேஸ்ட்டு ஷர்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்குமே சீர்தட்டு கொடுப்பாங்க. ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு நாங்களுமே பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து பொண்ணு வீட்டுக்கு 1.5 ஹவர் கிட்ட ட்ராவல் இருக்குது. டிராஃபிக்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ஷார்ட்கட் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மாப்பிள்ளையோட கோல்டெல்லாம் அவங்களுக்கு பிரிஞ்ச கோல்டெல்லாம் காட்டினாங்க. நிறைய கோல்டு எல்லாமே பிரிஞ்சிருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். பொண்ணு வீடு நாகர்கோயில், எங்களுக்கு களியக்காவில். இங்கேருந்து அப்படியே கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ட்ராவல்ஸு கார் அப்படின்னு வரும்போது எல்லாருமே கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் பேர் வர லேட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லோரும் வந்த பிறகு மாப்பிள்ளையை உள்ளே வரவேற்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. அதுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு ஆரம் மாற்றிக்கிட்டு மாப்பிள்ளை கழுத்தில் இருக்க ஆரத்தை பொண்ணோட அண்ணா கலத்தி வாங்கிட்டு அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு ஆரம் போடுவாங்க. அப்புறம் கையில் அந்த பூச்செண்டுமே கொடுப்பாங்க. மாற்றி மாற்றி அந்த பூச்செண்டுமே மாற்றிக்கிடுவாங்க. அப்புறம் மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பண்ண அண்ணனுக்காண்டி மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிங் போடுவாங்க. ரிங்கோ கோல்டில் ஏதாவது ஒரு போடுவாங்க. இது எல்லாமே நாகர்கோயில் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி தான் மேரேஜ் நடக்கும். அப்புறமே மாப்பிள்ளையும் அழகாக கூட்டிகிட்டு உள்ளே போய் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு நிறைய சடங்கெல்லாம் நடக்கும். என்னென்னா மாப்பிள்ளை வந்த பிறகு தான் நமக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டில் வச்சு சடங்கு நடந்துடும், தாய்மாமன் சடங்கு. ஆனால் இங்கே எப்படின்னா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வந்த பிறகு தான் மாப்பிள்ளையை உட்கார வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு தாய்மாமன் சடங்கு நடக்கும். அதே மாதிரி தாய்மாமன் சடங்கு நடக்கிறதுக்காண்டி பொண்ணுமே வந்துட்டாங்க. பொண்ணும் வந்துச்சு. எல்லோரும் பொண்ணு பார்க்க அப்படி ஆர்வமாக வெயிட்டிங்கு. நாங்களும் சின்ன சின்ன கேப்லையுமே சின்ன சின்ன வீடியோஸு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பிஸி டைமில் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அப்பப்போ நாங்களும் செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் என்ன பொண்ணு வந்தவுடனே பந்தக்கால் நாட்டியிருப்பாங்க. இதுதான் அந்த ஒரு பிளா இலையில் பந்தக்கால் நாட்டிருப்பாங்க. அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மணமேடையில் போய் உட்காரணும். பந்தக்கால் நாட்டப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அப்படி நிறைய உண்டு. எனக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் இதை கண்டுக்காதுங்க. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. எனக்கு கரெக்டாக தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த தாய்மாமன் சடங்கு முடிஞ்சோன்னா பொண்ணுக்கிட்ட போய் நாங்கள் கொண்டு வந்த சீர்தட்டை எல்லாமே கொடுப்போம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தட்டு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்காண்டி. என் மாப்பிள்ளையெல்லாம் கையில் பிடிக்க முடியல. என் ஹஸ்பண்டில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்பப்போ கிடைக்கிற நேரத்தில் வாங்க ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த குட்டி தம்பி என்னென்னா பொண்ணு வீட்டில் உள்ளவங்க, அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நாள் அக்கா உங்களுடைய வீடியோவில் என்னையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் அவனையும் காட்டியாச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது அவனும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அப்புறம் என்னென்னா
மாப்பிள்ளைய மணமேடையில் உட்கார வைப்பாங்க. அதுக்கு மாப்பிள்ளையோட அண்ணா அந்த விளக்கு தூக்கிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சாச்சு. இனி தான் கல்யாணம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு மூமெண்ட்டுக்காண்டி தான் நம்ம ஒரு 3 மந்த்தாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷாப்பிங்கு எல்லா ப்ரிப்பரேஷனுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு டேக்காண்டி தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். பேக்ரவுண்டில் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த டைம் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா ஃபுல் டைமும் மேலே அடிச்சுட்டு இருந்தாங்க. மேலே நாதஸ்வரம்னு சொல்லுவாங்களா, அதை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால ரொம்ப சவுண்டு ஹெவியாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்த டைம் வாய்ஸ் கொடுத்தாலும் அது கேட்கவே இல்லை. அதனால் நான் இந்த கல்யாணம் நடக்கிற நேரம் மட்டும் அந்த சவுண்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கல்யாணம். தாலி கட்டுறது முடிஞ்ச உடனே மாலை மாற்றுற ஃபங்க்ஷன் உண்டு. மாறி மாறி மாலை மாற்றுவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை மாற்றி முடித்த பிறகு ஒரு 4 டைம்ஸ் கிட்ட மாலை மாற்றுவாங்க. மாலை மாற்றி முடித்த பிறகு மணமேடையை மாப்பிள்ளை பொண்ணு அப்புறவு மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி தம்பி எல்லாருமே சுற்றி வருவாங்க. பொண்ணு கையை பிடிச்சிட்டு தான் சுற்றி வரணும். அது அக்னி சாட்சி அப்படிலாம் சொல்லி உண்டு. எனக்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக தெரியாது. அப்புறம் என்னென்னா நிறைய சடங்கெல்லாம் உண்டு. ஃபஸ்ட்டு அந்த விளக்கா அவங்க அண்ணா தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க, பொண்ணோட அண்ணா. அப்புறம் அதான் அவங்க அண்ணா 3 வாட்டி சுற்றி கொண்டு வைப்பாங்க. அப்புறம் அந்த விளக்கு எடுத்துகிட்டு மாப்பிள்ளையோட தம்பி சுற்ற ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்டு. இந்த விளக்கு தூக்குறவங்களுக்குன்னு சொல்லியே ரிங்கு கோல்டில் ஏதாவது மாறி மாறி கொடுப்பாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை சைடுக்கும் மாப்பிள்ளை சைட்லேருந்து பொண்ணு வீட்டுக்கும் அப்படிலாம் கொடுப்பாங்க. அப்புறம் விளக்கெல்லாம் அந்த மணமேடெல்லாம் சுற்றி வந்த பிறகு மாப்பிள்ளை பொண்ணுக்கு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னா அனந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளையோட அண்ணா தம்பி எல்லாருமே அனந்தரம் பண்ணுவாங்க. அனந்தரம் பண்ணிவிட்டு அப்புறவு அவங்க அப்பாவும் வந்து பொட்டு வச்சாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு மேரேஜும் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச பிறகு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே கவர்மெண்ட் மூலமாக, அது மாதிரி நம்ம கோவில் சார்பாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. முந்தியெல்லாம் இந்த மாதிரி கோவில் சார்பாக தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் வந்திருக்குது. அப்புறம் அதெல்லாம் ரிஜிஸ்டர்லாம் முடித்த பிறகு பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டோம். இன்னும் அண்ணா தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் ஃபேமிலி எல்லாம் பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. கல்யாணம் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து ஒரு சின்ன டிஸ்கஷன்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் டீனுக்கிட்ட டான்ஸ் ஆட சொல்லிகிட்டு இருந்தேன். என்னென்னா நாங்கள் எல்லாருமே ஒரு டான்ஸ் ஆடலான்னு சொல்லி பிளான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா கடைசி மினிட்ல நான் கொஞ்சம் ஷை ஆகி ஆடலை. அப்புறம் டீனு மட்டும் அதே டான்ஸுக்கு ஆடிட்டு இருந்தா. பாட்டு என்ன பண்ண மருமக வந்தாச்சம்மா அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு உட்காந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அவியல் கோட்டு, சாம்பார், ரசம் அப்படிலாம் சொல்லி சாப்பாடுலாம் செமையாக இருந்துச்சு. எனக்கு இந்த சிக்கன் பிரியாணியை விட இந்த மாதிரி கூட்டு கறி அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கல்யாண மண்டபத்தில் வச்சு நடந்துச்சு. அங்கேருந்து நேராக நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு வாழை விடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பால் பழம் கொடுத்து அவங்கள குடிக்க வச்சுட்டு வாழை விடுவாங்க. அந்த டைம் தான் புகுந்த வீட்டில் வாழ போகும் பெண்ணு அந்த பாட்டெலாம் போட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு ஈவினிங் ரிசப்ஷன் உண்டு. அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து வீடு காண வருவாங்க. அதனால் நாங்கள் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் ரிசப்ஷன் வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். அப்படியே என்னை ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அப்புறம் என்னோடய ஃபுல் மேக்கப்பு, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தந்தவங்களோட ஐடியாலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.